மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, தக்காளி, இஞ்சி பூண்டு, மஞ்சள், காஷ்மீரி மிளகாத்தூள், பட்டம், லவங்கு, ஏலக்காய், இஞ்சி, தயிர், கடலை எண்ணெய். வாங்க சமைக்கலாம். தண்ணியில் ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாங்க. இவர் தான் மாஸ்டர். மாஸ்டர் தான் செய்ய போகிறாரு பிரியாணி. இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க. பாய் ஃபஸ்ட்டு என்ன ஊற்றுறீங்களா? கடலை எண்ணெய். இப்போ தான் பிரியாணி எவ்வளோ எம்எல் பாய்? 1 kg 200. நெக்ஸ்ட் நல்லா சூடாகட்டும். ஓகே பாய். ஏன்னா நல்லா சூடாகணுன்னே பட்டம், லவங்கம், ஏலக்காய், கிராம்பு அனைத்தையும் போட்டு கிண்டி விடணும். நல்லா கிண்டணும். உங்கள்கிட்ட வேறு கரண்டி இல்லையா? வெள்ளாயிரு கரண்டி. ரொம்ப வருஷமாக வச்சு செய்கிற கரண்டிக்காது. உடைக்கிறீங்களா? அதில் தான் நம்ம கூட வந்து 2 பேர் வந்து வெங்காயத்தை போடவும். பசங்க ஓகே. வெங்காயம் எவ்வளோ பசா இருக்கா? அது கலரை அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஓகே. அப்புறம் நமக்கு தேவையான ஃபஸ்ட் டைம் அது மட்டன் பிரியாணி செய்யுது. நல்லா கலரணும். அப்போ தான் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். டேஸ்ட் அப்போ தான் கிடைக்கும். ஓகே. நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கீங்க? கேமரா தான் அப்புறம் திட்டத்துக்கு என்ன கூப்பிட்டு வந்துட்டு வந்துட்டாரு. நம்ம பொன்னேரத்தில் வந்தா பாரு. ஒன்று வந்துச்சு. இது அசிஸ்டண்ட்டு. அதான் வந்து ஜவர் பாய். இன்னும் பொன்னேரம் ஆகலை. ஆகலையா? ஆனியன் எப்படி என்ன எப்படி கட் பண்ணிருக்கீங்க? ஆனியன் சாரி மாதிரி என்ன சரி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் ஜி. நம்பி ஒரு தடவை ஆர்டர் கொடுங்க. இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக வரணும்னா பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். இதுதான் பொன்னிறம். இதுதான். என்ன நீங்கள் சும்மா கலர்கிட்டே இருக்கீங்க? ஸ்டாப் பண்ணுங்க. செஃப்னா அப்படி தான் கலர் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு, மஞ்சள். ஃபஸ்ட்டு பூண்டா? ஓகே. இவர் டிஃப்ரெண்ட்டாக செய்வார். இஞ்சி பூண்டு ஒன்றா இருக்காமல் தனியாக செஞ்சு போட்டால் அது ஒரு டேஸ்ட். மனம் அப்போ தான் டேஸ்ட்டு ஃப்ளேவர் தனித்தனியாக வரணும் எல்லாமே. நாங்கள் தான் இனிமேல் நாங்கள் தான். இப்போவே அரோமா அரோமா இஞ்சி பூண்டு பேசுகிறா. அது அரோமானா வந்து அரோமா டிஸ்டர்ப் பண்ணாத மச்சான். மச்சப்பா அரோமானா வாசனை. பூண்டோட இப்போ 10 ரூபாய்க்கு அரைச்சி போடுவோம். நீ பார்த்துக்கோங்க. இஞ்சியா? இஞ்சி இஞ்சி போடுறோம். இஞ்சி அப்படியே நல்லா அரைச்சி போடுறோம். நல்லா கலரணும். அந்த பச்சை புதினா ஃப்ரெஷ்ஷு, புதினா, கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷு. அவன் பயப்படுறாங்க. நம்ம ஸ்வீட்டா? அவங்க வீட்டில் இருக்க மீன் தொட்டி கழுவுற மாதிரி கழுவினாரு. மொத்தம் 3 வாட்டி தான் மொத்தம் அழைச்சிருந்தோம் அரிசியை. ஓகே ஓகே. ஒரு உடையாமல் அழைச்சுங்க. ஆனால் காதை கைப்பட்டால் உடஞ்சிரும். பயங்கரமாக இருக்கு. சரி அப்படியே அடைங்க பாரு. சுரேஷ் நீ மாடா. மச்சான் அரிசி மொத்தம் 3 வாட்டி தான் மச்சான். ஆமாம், அழைச்சிக்கனாலும் அதை டிவரை வச்சு மச்சான் இப்போ தக்காளி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே தயிர் ஒன்றே ஆட் பண்ணிடலாம். ஏன்னா தக்காளி வேக என்ன கம்மியாக இருக்கு? அது ஜூஸியாக வந்துடும்ல அதுலேருந்து.
ஜூஸு தான் ஒரே இனிப்பாக. மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு கார்டை போடுறோம். ஏங்க வந்தீங்கன்னா நீங்கள் சோம் பண்ணுது என்னம்மா மச்சான்? வேங்கடமங்கலம் வாங்குங்க. வேங்கடமங்கலம் ஏங்க போகும்போது காலையிலடா சூரிய எடுத்துடலாம். நம்ம பூமாப்பட்டி வந்துட்டாங்க. சொல்லிடலாம் போகும்போது வந்து அந்த பையன் காரா இருக்குல்ல, நீங்கள் பூமாப்பட்டி தான் வந்திருக்கோம். பூமாப்பட்டி வந்துருக்கோம். நீங்களும் வாங்க சொல்லிடலாம். சும்மா எடிட் பண்ணி மட்டன் பிரியாணி தான் அவசரம். நமக்கு வந்து கேசரி பவுடரே போடுறதில்ல. ஸ்ட்ரைட்டாக மிளகாத்தூள் போட்டு நம்ம கலர் தேவை. ஏன்னா நம்மக்கிட்ட கேசரி பவுடர் இல்லை. இப்போ உண்மையாக மச்சான் கேசரி பவுடர் போடக்கூடாது. நம்ம ஃப்ளேவர் போடக்கூடாது. அதான் எண்ணெயில் போட ஒன்றும் ஃப்ளேவர் வந்து மச்சான். அதான் கரெக்டு. நான் இப்போ எல்லோ கலர் பிரியாணி தான் செய்கிறேன். எல்லோ கலர். அப்படியா? ஏன்டா அப்படி தெரியும்? ஒரு காரணம் தான் அமைதி. ஓகே ஓகே. காலையில் ஒன்று வித்தியாசமே தெரியாது. மட்டன் பிரியாணி தான் உனக்கு. சார் இங்கே உங்கள் வீட்டில் டாட்டா சால்ட்டா கல்லுப்பா? டாட்டா கல்லுப்பு. ஓகே. இது வந்து இதுலேருந்து தூத்துக்குடியில் இம்போர்ட் பண்ணுறாரு ஸ்ட்ரீட்டாக. தூத்துக்குடி கொத்தனார் வந்து இம்போர்ட் பண்ணாருக்கா. மட்டனை போட்டாச்சு. நல்லா 4 சைடும் பரப்புறோம். நல்லா இலாட்டு கறியாக இருக்குது. நம்ம வந்திருக்கோம். பூமாப்பட்டி வந்திருக்கோம். பூமாப்பட்டியில் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். நல்லா அரோமா. உங்களுக்கு ஸ்மெல் தெரியுதான்னு தெரில. உங்களுக்கு தெரியுது நல்லா. இதை எப்படி கற்றுக்கிறீங்க சொல்லியா? இதை பார்த்தீங்க யூடியூப் பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் பேசிக்காகவே நீங்கள் டான்ஸர் தான். என்ன சொல்கிறேன். நான் வீடியோ போடுறேன். நம்ம மசாலாலாம் பக்காவாக மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போது ரைஸ் போட்டால் சூப்பரான தம் பிரியாணி ரெடி. மட்டன் தம் பிரியாணி ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். எப்படி இருக்குது? அரோமா காரம் எவ்வளோ சூடாக வரல? ஏய் சூடா ஏங்க சூப்பருங்க. இது அப்புறம் வந்துருமா தெரியுறா? இது சொல்லிச்சுடா. அரிசியை கொட்டிக்கிறோம். மேலே கொட்டுக்கிறோம். கரண்ட் வச்சு வீடியோக்காக எடுப்போம். சார் அதெல்லாம் வாங்கினேடா பிரியாணிக்கு. நான் வீட்டில் நல்லா விட்டுருக்கு. இல்லைடா ஊருக்கு தம் போட்டலாமா? ஏய் ஏய் சாப்பிடுறேன் வேண்டாம். என் வீட்டில் சொல்ல மச்சான். அடியில் அடி பூச்சி தான் கட்டியே பத்தியா? வீடியோ கூட வந்துருக்கு. நம்ம நண்பர் அருமையாக செஞ்சுருக்காரு. எதிர்பார்த்ததை விட மட்டன் பீஸ்லாம் சூப்பராக இருக்குது. எல்லா பீஸும் பயமாக இருக்குது. எங்க வாங்க பூமாப்பட்டி சூர்யா வீட்டு வாங்க. வெங்கடமங்கலம் சூர்யா வீட்டு வாங்க. நல்லா சாப்பிட்டு போங்க. கீழே வச்சு சாப்பிடுங்க. தட்டை ஏன் மேலே வச்சு சாப்பிட்றேன்? அவன் டேஸ்ட்டில் என்ன அந்த விளைவாகும். இல்லை மச்சான் சூப்பராக இருக்கா. செமையாக இருக்கு. என்னங்க சூர்யா பிரியாணி சாப்பிட வாங்க. நல்லா கட்டியா நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு. என்ன கம்மியாக இருக்கு? எல்லாரும் வரட்டும். யாரு மக்கள் சொல்றாங்க
எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? டாய்லெட்ல இருக்கேன். நான் வேணா ஈஸியா பிளஸ் டூல பாஸ் பண்றதுக்கும் காலேஜ்ல சீட் வாங்குறதுக்கும் என்கிட்ட செம்ம பிளான் இருக்கு. என்னது? கோட்டா. ஏச்சி கோட்டெல்லாம் இல்ல. டேய் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் ஆர்ட்ஸ் ஆகட்டும் ஸ்டேட் லெவல்ல நமக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும். அதை வச்சு தான் கோட்டா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபெயில் ஆனாலும் எந்த கவலையும் இல்லை. கேட்கிற காலேஜ்ல அட்மிஷன் தருவானுங்க. அப்படியா? நாம எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஆர்ட்ஸ்ல பெருசா நம்மளால மார்க் எடுக்க முடியல. அதனால இந்த வாட்டி ஸ்போர்ட்ஸ்ல கலர் காலத்து பசங்க நல்ல கேள்விதான். இது ஆடுறானுங்களே ஃபுட்பால், கிரிக்கெட், பேட்மிண்டன், இதெல்லாம் எக்கச்சக்கமா ஆத்து போனா நமக்கு செட் ஆகல. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் கேளு. பாக்ஸிங். ஆமாடா. ஏன்டா? இல்லடா ஸ்போர்ட்டே கிடைக்கலையா? இவ்வளவு நேரம் நான்